நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லீஃப். ஸோ இலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். லீவ்ஸ் ஆர் கிரீன் தின் ஃப்ளாட் அண்டு லேட்ரல் அவுட் க்ரோத்ஸ் ஆஃப் த ஸ்டெம். ஸோ அப்போ இவங்க வந்து ரொம்ப தின்னாக இருப்பாங்க, க்ரீன் கலர். ஏன்னா அதில் யார் இருக்கா, குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்காங்க, பச்சை நிறமி இருக்காங்க, ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்டு. ஸோ அதனால் க்ரீன் பிக்மெண்ட் இருக்காங்க. அண்டு தென் ஃப்ளாட்டட் லேட்ரல் அவுட் க்ரோத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பக்கவாட்டில் வளரக்கூடிய அவுட் க்ரோத்ஸ், வெளி வளரிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெம்லேருந்து வளரக்கூடிய வெளி வளரிகள். லீவ்ஸ் ஆர் த பிரைமரி ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கன்ஸ் அண்ட் த மெயின் சைட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இங்கே தான் வந்து என்ன நடக்குது, ஃபோட்டோசிந்தசிஸும் நடக்குது அண்டு டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் ரிலீஸ்டு ஃப்ரம் த லீஃப் டு த அட்மாஸ்பியர். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் த லீவ்ஸ் ஆஃப் அ பிளான்ட் டுகெதர் ஆர் ரெஃபர்டு டு அஸ் ஃபில்லோம். ஸோ ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா லீஃபையும் ஜென்ரலாக என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபில்லோம் அப்படின்னு சொல்லுவோம். இலைகள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லீவ்ஸ்னுடைய கேரக்டர்ஸ்னு பார்த்தோம் இஸ் லேட்ரல் அப்பண்டேஜ் ஆஃப் த ஸ்டெம் பார்ன் அட் த நோட் ஆஃப் த ஸ்டெம். ஸோ அப்போ இலைகள் எந்த இடத்துல உருவாகும் அப்படின்னா தண்டினுடைய கணுப்பகுதிகளில் தான் இலைகள் உருவாகும். இட் இஸ் எக்ஸோஜினஸ் இன் ஒரிஜின். இட் ஹேஸ் லிமிட்டட் க்ரோத். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டட் க்ரோத், ரொம்ப பெருசாலாம் வளர மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்தோடனே அதனுடைய வளர்ச்சி நின்றோம். இட் டஸ் நாட் possess apical bud. ஸோ லீஃபில் என்ன கிடையாது, ஏபிக்கல் பட்ஸ் கிடையாது. இட் ஹேஸ் த்ரீ மெயின் பார்ட்ஸ், நேம்லி லீஃப் பேஸ், பீட்டியோல் அண்டு லேமினா. லீஃப் பேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இலையினுடைய அடிப்பகுதி. இலையினுடைய அடிப்பகுதி அப்படின்னா பின்னால் பகுதி கிடையாது. ஸோ காம்பும் இலையும் ஒட்டிகிட்டு இருக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் இலை அடிப்பகுதின்னு சொல்லுவோம், லீஃப் பேஸு. பீட்டியோல் அப்படின்னா இலை காம்பு அண்டு லேமினா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லீஃப் சர்ஃபேஸ் இருக்குது இல்லையா, ஃப்ளாட்டனாக இருக்கு இல்லையா, தட்டையாக, அதுதான் லேமினா அப்படின்னு சொல்லுவோம். லேமினா ஆஃப் த லீஃப் இஸ் டிரான்ஸ்வர்ஸ்டு பை வாஸ்குலர் ஸ்டாண்ட்ஸ் கால்டு வீன்ஸ். ஸோ இப்போ லேமினாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் இருக்காங்க, வீன்ஸ் இருக்காங்க. ஸோ வீன்ஸில் தான் யார் இருப்பாங்க அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூசஸ், டிரான்ஸ்போர்ட்டிங் டிஷ்யூசஸ், ஜைலம் அண்டு ஃப்ளோயம், இவங்களாம் அந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்பிரேஷன், கேஸஸ் எக்ஸ்சேஞ்சு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் பேர்ட்ஸு, கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் டிசால்வ்டு சொல்யூட்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா கேஸியஸ் எக்ஸ்சேஞ்சு, டிரான்ஸ்பிரேஷன் ஒன்று நடக்குது, கேஸியஸ் எக்ஸ்சேஞ்சு. டிரான்ஸ்பிரேஷன் என்னென்னு சொன்னோம், எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக என்ன ஆகும், லீஃப்லேருந்து வெளியில் போகும் ஃப்ரம் த த்ரோ த ஸ்டொமேட்டா வழியாக தான் வாட்டர் வேப்பர், நீராவிகளாக வெளியில் ஏறும். கேஸியஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு ஸ்டொமேட்டோ வழியாக தான் லீஃப்குள்ளார வரும். அண்டு அதனுடைய எண்டு ப்ராடக்ட் ஆக்சிஜன் ஸ்டொமேட்டோ வழியாக தான் வெளியேறும். ஸோ அதை தான் கேஸியஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. ப்ரொடெக்ஷன் ஆஃப் பேர்ட்ஸ், மொட்டுக்களாக இருக்கும்போது என்ன பண்ணுது, இலைகள் தான் என்ன பண்ணும், மொட்டுகளை பாதுகாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். குருத்தில் வந்து பார்த்தோன்னா மொட்டு தான் என்ன பண்ணியிருக்கோம், மொட்டுகளை கவர் பண்ணியிருக்கும். அண்டு கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு டிசால்வ்டு சொல்யூட், இலைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர், வேர் பகுதியிலேருந்து வரக்கூடிய வாட்டர் அண்டு மினரல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இலைப்பகுதிகளில் கடத்தப்படுது. செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஸ்டோரேஜ். சில இலைகள் வந்து ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் அலோ அண்டு அகேவ். அலோவேரா நமக்கு தெரியும், கத்தாழை. ப்ரொடெக்ஷன் ஒப்பன்ஷியா, ஆர்கிமோன் மெக்சிகானா. ஒப்பன்ஷியா நமக்கு தெரியும், சப்பாத்தி கல்லி, ரைட்டா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஃபங்க்ஷனை பண்ணுறாங்க. அப்போ இங்கே இலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இலைகள் வந்து கிடையாது, ஆனால் அதுக்கு பதில் இலைகள் தான் என்னவா மாறி இருக்குது, முட்களாக மாறி இருக்குது இல்லையா. லீவ்ஸ் மாடிஃபைட் இன்ட்டு ஸ்பைன்ஸ். அப்போ ஸ்பைன்ஸ் என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணுது, இட் ப்ரொடெக்ட் த டிரான்ஸ்பிரேஷன். இலைகள்லேருந்து நீராவி வெளியில் போகாமல் தடுக்கிறதுக்கு தான் அவங்க என்னவா மாறி இருக்காங்க, ஸ்பைன்ஸாக மாறி இருக்காங்க. அதை தான் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதர் அனிமல்ஸ், ஹெர்பிவோர்ஸ் வந்து அதை சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த முட்கள் இருக்கிறதுனால அது வந்து சாப்பிடாது. அடுத்து சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸாம்பிள் குளோரியோஸா, நெப்பந்தஸ். ஸோ இப்போ இங்கே லீஃப்னுடைய டிப் ரீஜன்ஸில் அல்லது லீஃப் மிடிலாக, அதாவது அந்த மிடில் வீன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து என்னாகும், நமக்கு பற்றுறுப்பாக மாறி இருக்கும். அதாவது டென்டல்ஸ் மாதிரி மாறி அது கொடியாக படர்ந்து போகிறதுக்கு அந்த லீஃப் தான் வந்து என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். அதுதான் சப்போர்ட். ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா பிரயோஃபில்லம், பெகோனியா, ஜாமியா. பிரயோஃபில்லத்தில் வந்து பார்த்தோன்னா லீஃப் மூலமாக தான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் நடக்குது. அந்த லீஃப் நாச்சஸ்லேருந்து தான் பிளான்ட்ஸ் உருவாகுது, ரைட்டா. அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் லீஃப். த்ரீ மெயின் பார்ட்ஸ் ஆஃப் டைப்பிக்கல் லீவ்ஸ் ஆர் லீஃப் பேஸ், ஹைப்போபோடியம், பீட்டியோல், மீசோபோடியம், லேமினா, எபிபோடியம் அப்படின்னு 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது, லீஃப் பேஸ், ஹைப்போபோடியம். The part of the leaf attached to the node of the stem is called leaf base. Usually it protects the growing buds as at its axil. ஸோ இப்போ லீஃப் பேஸ் அப்படிங்கிறது என்னது, இலை வந்து தண்டோடு ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய பகுதியை தான் என்னென்னு சொல்கிறோம், லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
பல்வைனஸ் இதில் இருக்கக்கூடிய அடுத்த பாட்டு வந்து பல்வைனஸ்ன்னு சொல்லுவோம். இன் லெக்யூம்ஸ் லீஃப் பேஸ் பிகம் ப்ராட் அண்ட் ஸ்வாலன் விச் இஸ் நோன் அஸ் பல்வைனஸ். எக்ஸாம்பிள் கிளிட்டோரியா, லேப்லாப், கேசியா, பியூட்டியா இவங்க எல்லாமே. ஸோ பல்வைனஸ்னால் லெகும் பிளான்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, கடலை, அவரைக்காய், பீன்ஸ் இவங்களாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் லெகும் பிளான்ட்ஸு. இந்த பிளான்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய லீஃப் பிளேஸ் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் உப்பி பெருசாக மாறி இருக்கும். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் பல்வைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. ஷீத்திங் லீஃப் பேஸ். இப்போ இன் மெனி மோனோகாட் ஃபேமிலிஸ் சச் அஸ் அரிகேசி, மியூசேசி, ஜிஞ்சிபரேசி அண்ட் போயேசி, the leaf base extends into sheath and clasps part or whole of the internode. Such leaf base also leave permanent scars on the stem when they fall. ஸோ இப்போ ஷீத்திங் லீஃப் பேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மோனோகாட்டு வாழை மரத்தில் வந்து பார்த்தோன்னா நுனியில் தான் இலை இருக்கும். ஆனால் அது மட்டை இலையை உடைச்சோன்னா அந்த சுருண்டு என்ன இருக்குது, அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கிற போர்ஷன் எல்லாமே வாழை மட்டை தானே. ஸோ அது எல்லாமே லீஃப் பேஸ் தான். அது பேர் தான் ஷீத்திங் லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சோளத்தட்டை எடுத்து இலையை உடிச்சிங்கன்னா என்னாகும், அந்த ஸ்டெம்மை சுற்றி இருக்குது இல்லையா, அது என்னாகும் அப்படியே பிரிஞ்சிட்டு வரும். ஸோ அப்போ கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு டியூப்பு மாதிரி ஒரு இருக்கும், மேலே வந்து இலை ஜாயிண்டாக இருக்கும் சோளத்தட்டுல எல்லாம் பார்த்தோன்னா. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷீத்தி லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா பீட்டியோல். செகண்ட் பார்ட் வந்து பீட்டியோல். அதில் ஸ்டைப் ஆர் மீசோபோடியம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் லாமினா அண்ட் த ஸ்டெம். Petiole or leaf stalk is a cylindrical or subcylindrical or flattened structure of leaf which joins the lamina with the stem. Petiole அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இலையையும் ஸ்டெம்மையும் ஜாயின் பண்ணக்கூடிய பார்ட் தான் petiole, இலை காம்பு அப்படின்னு சொல்லுவோம். A leaf with petiole are said to be petiolate. petiole இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் petiolate அப்படின்னு சொல்லுவோம் அந்த லீஃப். எக்ஸாம்பிள் ficus, hibiscus leaves that do not possess petiole it's said to be sessile. ஸோ பீட்டியோல் இல்லாத இலைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா செசைல் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டைரெக்டாக லீஃப் லேமினா வந்து ஸ்டெம்மோட ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா செசைல் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கலோட்ரோபிஸ், எருக்கஞ்செடி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லீஃப்னுடைய பார்ட்ஸ். மேலே நுனி வந்து பார்த்தோன்னா ஏபெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த விளிம்பை வந்து மார்ஜின், லீஃப் மார்ஜின் சொல்லுவோம். நடு நரம்பு வந்து மிட்ரிப். மொத்த பரப்பு லீஃப்னுடைய பரப்பை லேமினா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அதில் இருக்கக்கூடிய பக்க நரம்புகள் மெயின் மிட்ரிப்லேருந்து வரக்கூடியதை வெயின்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காம்பு, இலை காம்பு வந்து பீட்டியோல் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இலைக்கு பக்கத்தில் சின்ன செதில் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் என்னது, ஸ்டிப்யூல் அப்படின்னு சொல்லுவோம். கீழே லீஃப் பேஸ், அதாவது இலையும் தண்டு ஒட்டிகிட்டு இருக்கிற இடத்துக்கு பேர் லீஃப் பேஸு. ஸோ ஷீத்திங் லீஃப் பேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாழை மட்டையில் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் சுருண்டு மட்டையாக வாழை மரத்தை சுற்றி இருக்கும், வாழைத்தண்டை சுற்றி. பல்வைனஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, சங்குப்பூ செடின்னு நினைக்கிறது. ஸோ இதில் கடலை செடின்னு நினைக்கிறேன். கீழே அந்த இலை வந்து தண்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் குண்டாக வந்திருக்கு இல்லையா. ஸோ அதை தான் வந்து பல்வைனஸ் லீஃப் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. The expanded flat green portion of the leaf is the blade or lamina. It is the seat of the photosynthesis. Seat of photosynthesis இந்த இடத்துல தான் photosynthesis, இந்த லாமினாவில் தான் photosynthesis ஆனது நடக்குது. Gaseous exchange, transpiration and most of the metabolic reactions of the plant. ஸோ இப்போ இந்த லீஃப் லேமினாவில் தான் photosynthesis, gaseous exchange, transpiration, அப்புறம் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா அந்த லீஃபில் தான் நடக்குது, லீஃப் லேமினாவில். The lamina is transversed by the midrib from which arise numerous lateral veins and thin veinlets. ஸோ இப்போ லேட்ரல் வெயின்ஸ் அப்படின்னா பக்க நரம்புகள்னு சொல்லுவோம். அதுலேருந்து பிரியக்கூடியது வெயின்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா. சின்னதாக வரும். நம்ம செம்பருத்தி இலையை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், நடுவில் ஒரு மிட்ரிப் போகும். அதுலேருந்து என்ன ஆகும், இலைக்கு குறுக்கால் இந்த பக்கமும் என்ன இருக்கும், இந்த பக்கமும் நமக்கு நரம்புகள் நிறையா வரும். அதுலேருந்து சின்னதாக நரம்புகள் பிரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வீன்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The lamina shows great variation in its shape, margin, surface, texture, color, venation and incision. ஸோ இப்போ லேமினாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அதில் ஷேப்பில், மார்ஜின், லீஃப் மார்ஜினில், லீஃப் மார்ஜின் ஆர் லீஃப் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஃபேஸ், அதனுடைய சர்ஃபேஸ், டெக்ஸ்சர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதனுடைய திக்னஸ் ரொம்ப மெலிசாக இருக்கா, திக்காக லெதரியாக இருக்கா, அப்புறம்
ரொம்ப வளவளப்பாக இருக்கா, வளவளப்பு இல்லாமல் இருக்கா, அந்த மாதிரி இருக்கிறது. கலர் வேரியேஷன்ஸ் இருக்குது. வீனேஷன் அப்படிங்கிறது நரம்பு அமைப்பு. ஸோ இப்போ டைகாட்லடன் அப்படின்னா என்ன நரம்பு? ரெட்டிகுலேட்டிவ் வீனேஷன் இருக்கும். மோனோகாட்னா பேரலல் வீனேஷன் இருக்கும். அண்டு இன்சிஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லீஃப் அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸ்டிப்யூல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா செதில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இலைக்கு பக்கத்தால் ஸ்டெம்மை ஒட்டி ஒரு சின்ன அவுட் க்ரோத் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்டிப்யூல்ஸ். இன் மோஸ்ட் ஆஃப் த டைகாட்லடன்ஸ் பிளான்ட்ஸ் த லீஃப் பேஸ் பியர்ஸ் 1 or 2 lateral appendages called the stipules. ஒன்று இருக்கலாம், இல்லைன்னா 2 இருக்கலாம். ஸோ அதான் ஸ்டிப்யூல்ஸ்னு சொல்லுவோம், செதில்கள்னு சொல்லி. லீவ்ஸ் வித் ஸ்டிப்யூல்ஸ் ஆர் கால்டு ஸ்டிப்புலேட். ஸோ செதில்கள் இருந்துச்சு அப்படின்னா இலைக்கு கீழே, அதுக்கு பேர் என்னது? ஸ்டிப்புலேட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The leaves without stipules are called exstipulate or estipulate. So exstipulateனா leaves கீழே செதில்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். The stipules are commonly found in dicotyledons in some grasses. மோனோகாட்ஸில் கூட சில இடங்கள்ல என்ன இருக்குது? ஸ்டிப்யூல்ஸ் இருக்குது. And an additional outgrowth is present between leaf base and lamina. It is called a ligule. ஸோ இது இல்லாமல் அவுட் க்ரோத்து. ஸோ லீஃப் பேஸுக்கும் லேமினாவுக்கு இடையில இன்னொன்று இருப்பாங்க, அவங்களுக்கு பேர் லிக்யூல். ஸோ இப்போ கீழே ஸ்டெம்மை ஒட்டி செதில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டிப்யூல். இலையை ஒட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேர் லிக்யூல். Sometimes small stipule-like outgrowths are found at the base of leaflets of a compound leaf. They are called stipules அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? The main function of the stipule is to protect the leaf in the bud condition. ஸோ ஸ்டிப்யூலினுடைய வேலை என்ன அப்படின்னா, லீஃப் பட்டாக இருக்கும்போது, அதாவது மொட்டாக இருக்கும்போது, வளர்ந்துக்கிட்டு ப்ரெமோடியத்துலேருந்து வெளியில் வரும்போது அது என்னாகும்? அதை பாதுகாக்கக்கூடிய பகுதியாக தான் யார் இருக்கா? இந்த ஸ்டிப்யூல்ஸ் இருக்காங்க, ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீனேஷன், நரம்பமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வீன்ஸ் அண்ட் வீன்லெட்ஸ் ஆன் த லீஃப் பிளேட் ஆர் லேமினா இஸ் கால்டு வீனேஷன். ஸோ ஒரு இலையில் நரம்புகள் அமைக்கப்பட்டிருக்க விதத்துக்கு பேர் தான் என்னது? வீனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்னலி த வீன் கண்டெய்ன்ஸ் வாஸ்குலர் டிஷ்யூஸ். Conventionally, venation is classified into 2 types, namely reticulate venation and parallel venation. ஸோ இப்போ இந்த வீன்ஸில் யார் இருக்காங்க? இன்டர்னலி த வீன் கண்டைன்ஸ் வாஸ்குலர் டிஷ்யூஸ். வாஸ்குலர் டிஷ்யூஸ் அப்படிங்கிறவங்க யார்? டிரான்ஸ்போர்ட்டிங் டிஷ்யூஸ்னு சொல்லுவோம். ஜைலம் அண்டு ஃப்ளோயம் இருப்பாங்க. ஜைலம் கண்டக்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், ஃப்ளோயம் கண்டக்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ், ரைட்டா? ஸோ இவங்களில் 2 இருக்காங்க. ஒன்று ரெட்டிகுலேட் வீனேஷன், இன்னொன்று பேரலல் வீனேஷன். டைகாட்டில் இருக்கிறது எல்லாமே ரெட்டிகுலேட்டு, மோனோகாட்டில் இருக்கக்கூடியவங்க பேரலல் வீனேஷன். First one, reticulate venation. In this type of venation, leaf contain a prominent midrib from which several secondary veins arise at the branch and anastomose like a network. ஸோ இப்போ இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராமினென்ட் மிட்ரிப் இருப்பாங்க. அதாவது மிட்ரிப்னா நடு நரம்பு. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லேட்ரல் செகண்டரி வீன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும்? நிறைய வந்திருக்கும். This type of venation is common in all dicotyledons. It is of 2 types. இதில் 2 விதம் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா pinnately reticulate venation, unicostate அப்படின்னு சொல்லுவோம். So in this type of venation there is only one midrib in the center which forms many lateral branches to form a network. Example Mangifera indica, other dicotyledon leaf. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா pinnately reticulate அப்படின்னு சொல்லுவோம். அதாவது pinnately reticulate அப்படின்னா நடுவில் மிட்ரிப் இருக்கும், அதுலேருந்து என்ன இருக்கும்? சைடில் லேட்ரல் வீன்ஸ் வந்து இருப்பாங்க, சரியா? மெனி லேட்ரல் பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ இவங்க தான் வந்து இலையில் நெட்வொர்க்ஸாக அமைஞ்சிருப்பாங்க. அதே பால்மேட்லி ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படின்னா மல்டிகாஸ்டேட். இப்போ ஆமணக்கு செடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலையில் நிறைய கை மாதிரி இருக்கும். இப்போ 5 விரலை இப்படி விரிச்சு வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இலை இருக்கும், இல்லையா? ஸோ இப்போ நடுவுலேருந்து வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு நரம்பு போனால் எப்படி இருக்கும்? அதை தான் மல்டிகாஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இன் திஸ் டைப் ஆஃப் வீனேஷன் there are 2 or more principal veins arising from a single point and they proceed outwards or upwards, மேலே கீழே வருது. There are the 2 types of palmately reticulate venations are divergent type, இன்னொன்று convergent type. இப்போ divergent அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பப்பாளி இலையில் வந்து பார்த்தோம்னா when all principal veins originate from the base and diverge from one another towards the margin of the leaf as in Carica papaya. ஸோ அப்போ பப்பாளி இலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு 5 விரல் நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நம்மளுடைய நடு உள்ளங்கையிலேருந்து நரம்பு தோன்றுச்சு அப்படின்னா ஒவ்வொரு விரலுக்கும் என்ன ஆகுது? ஒவ்வொரு வீன்ஸ் போகும். ஸோ அப்போ ப்ராமினென்ட் வீன்ஸ் அதுலேருந்து தான் போகும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டைவர்ஜென்ட் டைப் அப்படின்னு பேர். அதே கன்வர்ஜென்ட்டில் எடுத்தோம் அப்படின்னா when the leaf veins converge to the apex of the leaf as an Indian plum, bay leaf, cinnamon, Ziziphus and cinnamon. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அது என்ன எல்லாமே எங்கே போய் சேரும் அப்படின்னா எல்லாம் ஒட்டுக்க போய் ஒரே நுனியிலேயே சேரும்.
ஸோ அதுதான் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் மேலே அந்த படம் இருக்குது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இதில் 3 டைப் கொடுத்துருக்காங்க. 1 பின்னெட்லி ரெட்டிகுலேட்டு, 2 பால்மேட்லி ரெட்டிகுலேட் டைவர்ஜென்ட்டு, பால்மேட்லி ரெட்டிகுலேட் கன்வர்ஜென்ட்டு. ஸோ இப்போ இது பாருங்கள், ஃபஸ்ட் லீஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது, பின்னெட்லி வீனேஷன் நம்ம அரசியலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் மிட் ட்ரிப்பு, அதில் வந்து என்ன ஆகுது, சைடில் லேட்ரல் வீன்ஸ் 2 பக்கம் விரிஞ்சு போகுதா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா பின்னெட்லி வீனேஷன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பால்மேட்லி. ஸோ பால்மேட்லி அப்படின்னா உள்ளங்கையை விரித்து வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய லீஃபு. இதுக்கு பெஸ்ட்டு இன்னும் வேறு எதாவது கொடுத்துருக்கலாம், வேறு லீஃபு பரவாயில்ல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மையத்தில் சென்ட்ரலில் ஒரு பாயிண்டில் மிட்ரிப் வரும். ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு விரல் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன ஆகும், வீன்ஸ் வந்து பரவலாக போகும். ஸோ அப்போ அதுக்கு பேர் வந்து என்னது, டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பே லீஃப், நம்ம பிரியாணி லீஃப்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், கீழே ஒரு பாயிண்டில் நம்ம சென்ட்ரல் வரும். ஆனால் அது எல்லாமே எங்கே போகும், நேராக போய் ஏபெக்ஸ் நுனி, இலையினுடைய நுனியில் போய் ஜாயிண்ட் ஆகும். எல்லாம் ஒரே நுனியில் ஜாயிண்ட் ஆகிறது பேர் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரலல் வீனேஷன். Veins run parallel and do not form a prominent reticulum. It is a characteristic feature of monocot leaves. It is classified into 2 subtypes. So veins வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட்டிகுலேட்டாக இல்லாமல் ரன் பேரலல் டு ஈச் அதர். ஸோ ஒரு நரம்பு இன்னொரு நரம்பும் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கும். ஸோ அப்போ அதனால தான் இதுக்கு பேர் இணைப்போக்கு நரம்பு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, பேரலல் வீனேஷன். ஸோ இதுலேயும் வந்து 2 சப்டைப்ஸ் இருக்குது. பின்னேட்லி பேரலல் வீனேஷன், யூனிகாஸ்டேட்டு. ஸோ மேலே பார்த்த மாதிரியே தான், when there is a prominent midrib in the center from which arise many veins perpendicularly and run parallel to each other. Example, musa and gingiber. ஸோ நம்ம வாழை இலையும் ஜிஞ்சிபர் இஞ்சியினுடைய இலையும் எடுத்து பார்த்தோன்னா நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு மிட்ரிப் நேராக போகும். அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நரம்பு எப்படி இருக்கும், நேராக கோடு கூட எப்படி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும், இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி. ஸோ அதனால தான் இதை என்னன்னு சொல்கிறோம், பேரலல் வீனேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பின்னேட்லி பேரலல், யூனிகாஸ்டேட். அதே பால்மேட்லி பேரலல் வீனேஷன் மல்டிகாஸ்டேட்னு எடுத்துனா, இன் திஸ் டைப் செவரல் வீன்ஸ் அரைஸ் ஃப்ரம் த டிப் ஆஃப் த பீட்டியோல் அண்ட் தே ஆல் ரன் பேரலல் டு ஈச் அதர் அண்ட் யுனைட் அட் த ஏபெக்ஸ். இட் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா எல்லாம் நுனியில் போய் சேரும். ஸோ பேரலல் வீனேஷன் எல்லாமே எங்கே இருக்காங்க, மோனோகாட்டில் தான் இருக்காங்க. ஸோ அப்போ எல்லா செவரல் பேரலல் வீனேஷன், அதாவது எல்லா வீன்ஸுமே எங்கே ஆகும், பீட்டியோவில் ஸ்டார்ட் ஆகி லீஃப் ஏபெக்ஸில் தான் போய் முடியும். இதுலேயும் 2 டைப்ஸ் இருக்காங்க. ஒன்று டைவர்ஜென்ட் டைப்பு, முன்னே சொன்ன மாதிரி தான், ஆல் பிரின்சிபல் வீன்ஸ் ஒரிஜினேட் ஃப்ரம் த பேஸ் அண்ட் டைவர்ஜ் டுவார்ட்ஸ் த மார்ஜின். ஸோ மார்ஜினுக்கு போய் பேரலாக முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து டைவர்ஜென்ட் டைப்பு. அதே கன்வர்ஜென்ட் அப்படின்னா கீழே பீட்டியோல் லீஜனில் உருவாகி எல்லாமே எங்கே போகணும், நுனியில் போய் ஒட்டுக்காக முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, கன்வர்ஜென்ட்டு. ஆல் பிரின்சிபல் வீன்ஸ் ரன் பேரலல் டு ஈச் அதர் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த லேமினா and join at the apex as bamboos, rice, water, hyacinth. இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெல்லில் இருக்கிறது, மூங்கில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்வர்ஜென்ட் டைப்பு, கன்வர்ஜென்ட் பேரலல் வீனேஷன் டைப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோனோகாட்டில் இருக்கக்கூடிய பேரலல் வீனேஷன் டைப்பு. ஃபஸ்ட் லீஃப் வந்து பார்த்தோன்னா பேரலல் வீனேஷன். இது என்ன பார்த்தா நம்ம அந்த லீஃப் மாதிரியே தாங்க சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. இதில் இந்த ரெட்டிகுலேட்டு வலை மாதிரியான அமைப்புகள் கிடையாது. அந்த லேட்ரல் வீன்ஸுக்கு அப்புறம் என்ன கிடையாது, வலை அமைப்பு கிடையாது. ஸோ அதனால தான் இதை பேரலல் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் பிக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கன்வர்ஜென்ட்டு, எல்லாமே லேமினாவில் ஸ்டார்ட் ஆகி ஏபெக்ஸில் போய் முடியும். இது பராசஸ் டைவர்ஜென்ட்டு. ஸோ நடுவில் உருவாகி ஒவ்வொரு லீஃபுக்கும் என்னாகும், ஒவ்வொரு நரம்பு குறுக்கு போகும். ரைட்டாக. ஸோ இது டைவர்ஜென்ட்டு. அடுத்து ஃபில்லோடாக்சி. ஸோ ஃபில்லோடாக்சி அப்படிங்கிறது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ், அதுதான் ஃபில்லோடாக்சின்னு சொல்லுவோம். த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ் ஃபில்லோடாக்சி. இன் க்ரீக் ஃபில்லன் அப்படின்னா லீஃபு, டாக்சிஸ் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்டு. ஃபில்லோடாக்சி is to avoid overcrowding of leaves and expose the leaves maximum to the sunlight for photosynthesis. ஸோ இப்போ ஃபில்லோடாக்சி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டெம்மில் இலைகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஃபில்லோடாக்சி. எதுக்காக இந்த ஃபில்லோடாக்சி இருக்கணும் அப்படின்னா எல்லா லீஃபுக்கும் ஈவனாக என்ன கிடைக்கணும், சன்லைட் கிடைக்கணும் இல்லையா. ஸோ எக்ஸ்போஸ் டு சன்லைட். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபில்லோடாக்சி இருக்குது. The 4 main types of phyllotaxis are alternate, opposite, ternate, hold. ஸோ அப்போ 4 டைப் இருக்குது. ஆல்டர்னேட் அப்படின்னா மாறி வர்றது, அதாவது இந்த பக்கம் ஒன்று, அதுக்கு ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் மேலே பேரலால் தள்ளி இருக்கிறது. அதே வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட்னா கொய்யா இலையில் இருக்க மாதிரி
இந்த பக்கம் ஒரு இலை இருக்கும், அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு இலை இருக்கும். டெர்னேட்டு சுற்றி வர்றது. ஹோல்டுனா ஹோல் ஒரு அடுக்காக காணப்படுறது, ரவுண்டாக இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஆல்டர்னேட் phyllotaxy. In this type there is only one leaf per node and the leaves on the successive nodes are arranged alternate to each other. Spiral arrangement of leaves show vertical rows and are called orthostitches. They are two types. ஸோ இப்போ ஆல்டர்னேட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது, ஒரு நோடில் ஒன்லி ஒன் லீஃப் தான் இருக்கும் பர் நோடுக்கு. அந்த சக்ஸசிவ் நோட்ஸ் ஆர் அரேஞ்சு ஆல்டர்னேட். ஸோ அடுத்தடுத்த நோடுகள் எப்படி இருக்கும், மாறி மாறி இருக்கும், சக்ஸசிவ் நோட்ஸாக இருக்கும் ஆல்டர்னேட்டாக. ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ் ஷோ வெர்டிக்கல் ரோஸ். ஸோ இப்போ ஸ்பைரலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு லீஃப் எப்படி இருக்கும், வெர்டிக்கல் ரோஸில் இருக்கும். ரைட்டா? தென் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஆர்த்தோஸ்டிச்சிஸ் அப்படின்னு பேர். இதில் 2 விதம் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஆல்டர்னேட் ஸ்பைரல், in which the leaves are arranged alternatively in a spiral manner. சுற்றி வருது. எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ், ஃபைக்கஸ். அரச இலையெல்லாம் செம்பருத்தி இலையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெம்மை சுற்றி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த டால் ஒன்று இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக அந்த பக்கத்தில் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் ஆல்டர்னேட்டில் இந்த பக்கம் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்பைரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆல்டர்னேட் டிஸ்டிகஸ் ஆர் பைஃபேரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். in which the leaves are organized alternately in 2 rows on either side of the stem. எக்ஸாம்பிள் மனோன் லாங்கிஃபோலியம், அதாவது பாலியால்த்தியா லாங்கிஃபோலியா. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டு. ஸோ ஆல்டர்னேட்டில் இங்கே இது ஃபஸ்ட் பிக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது, இந்த நோடில் ஒரு இலை, அதுக்கு ஆப்போசிட் சைடில் மேலே ஆல்டர்னேட், அதாவது இந்த ஸ்டெப்பில் இந்த பக்கம் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் அங்கே, அதுக்கு ஆப்போசிட் அங்கே இருந்தால் மாறி மாறி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலியால்த்தியா லீஃபில் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டு. ஸோ செகண்ட் இதிலே பார்த்துங்க, ஆப்போசிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொய்யா இலையில் இருக்கக்கூடிய மாதிரி. ஸோ ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும், ஒரே நோட்டில் இந்த பக்கம் ஒரு நோட்டில் ஒரு இலையும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு இலையும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட் டெக்குசைட்டு கலோட்ரோபிஸ், குறுக்கு மறுக்காக இருக்குது. ஸோ 2 இலை இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸ் ஷேப்பில் இந்த பக்கம் இருக்கும். ஸோ அடுத்த லீஃப் அதுக்கு எக்ஸ் ஷேப்பில் மேலே இருக்கும். ஸோ இப்படி மாறி மாறி இருக்கிறது பேர் ஆப்போசிட் டெக்குசைட்டு. இது டெர்னேட் அப்படின்னா ஒரு நோட்டில் 3 இலை வரும், 2 இலை ஒரு பக்கமும் ஒரு இலை ஒரு பக்கம் வரும். அதே ஆல்டர்னேட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 இலை இருந்த பக்கத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு இலை இருக்கும், ஒரு இலை இருந்த பக்கத்துக்கு மேலே 2 இலை இருக்கும். ஸோ இப்படி மாறி மாறி வர்றதுக்கு பேர் டெர்னேட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஹோல்டு அலமேண்டா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கனூவில் வந்து பார்த்தோன்னா 4 or 5 லீவ்ஸ் என்னாகும், சுற்றி வந்துட்டுருக்கும், ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இலை பார்க்கறதுக்கு மேலேருந்து பார்த்தோம்னா அப்படி 4 இலைகள் தெளிவாக தெரியும். ரைட்டா? ஸோ அந்த 4 இலைகளுமே வந்து பார்த்தோன்னா அடுத்த ஆல்டர்னேட்டில் அது எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்கல ரவுண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ரைட்டா? அதான் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆப்போசிட் phyllotaxy. In this type each node possesses 2 leaves opposite to each other. They are organized in 2 different types. Opposite superposed அப்படின்னு சொல்லுவோம். The pair of leaves arranged in succession are in the same direction, that is 2 opposite leaves at a node lie exactly above those at the lower node. Example Psidium cujava, அதாவது நம்ம கொய்யாப்பழம் அண்டு குவிஸ்குவாலிஸ் ரங்கூன் கிரீப்பர். ஸோ இவங்க 2 விதத்துலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட்டு தான் இருப்பாங்க. ஆப்போசிட் டெக்குசைட்னு ஒன்று டைப் இருக்குது. இன் திஸ் டைப் த phyllotaxy one pair of leaves is placed at the right angles to the next upper or lower pair of leaves. எக்ஸாம்பிள் கலோட்ரோபிஸ். இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்குசைட் லீவ்ஸ், குறுக்கு மறுக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு ஆப்போசிட் இப்படி இருந்தாங்க அப்படின்னா அடுத்த ஆப்போசிட் லீவ்ஸ் எப்படி இருப்பாங்க, எக்ஸ் ஷேப். அப்போ இலைகள் மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஷேப்பாக தெரிஞ்சிட்ருக்கும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தெரியறதுக்கு பேர் தான் என்னது, ஆப்போசிட் டெக்குசைட் அப்படின்னு சொல்லுவோம். டெர்னேட் phyllotaxy நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, இந்த பிக்சர் பார்த்தோம் இல்லையா. இன் திஸ் டைப் தெர் ஆர் 3 leaves attached at the each node. எக்ஸாம்பிள் நீரியம், அரளி செடி இருக்கு இல்லையா, அரளி செடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லீஃப் ஒரு நோடில் வந்து பார்த்தோன்னா இந்த பக்கத்தில் 2 லீஃபும் இந்த பக்கத்தில் 1 லீஃப் இருக்கும். அடுத்த நோடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 லீஃப் இந்த பக்கமும் 2 லீஃப் அந்த பக்கமும் இருக்கும். ஸோ அப்படி மாறி மாறி இருக்கிறது பேர் டெர்னேட் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல்டு வெர்டிசிலேட் டைப் ஆஃப் phyllotaxy. In this type more than 3 leaves are present in a hole at each node. ஹோல் அப்படிங்கிறது அடுக்குன்னு பேர். ரைட்டா? ஸோ அப்போ சுற்றி அடுக்குகளாக காணப்படுறது சர்க்கிள் ஆஃப் ஹோல். மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரவுண்டாக தெரியும். எக்ஸாம்பிள் அலமேண்டா. அடுத்தது லீஃப் மொசைக். In leaf mosaic, leaves tend to fit in with one another and adjust themselves in such a way that they may secure the maximum amount of sunlight with the minimum amount of overlapping. The lower leaves have longer petioles and successive upper leaves possess shorter petioles. Example Acalypha. ஸோ இப்போ லீஃப் மொசைக்குன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா
இந்த தாவரங்களில் வந்து பார்த்தோன்னா அதிகமான இலைகள் தோன்றும். அப்போ அந்த அதிகமான இலைகள் வந்து பார்த்தோன்னா எல்லா இலைக்கும் வந்து சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும். அப்போ தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். இப்போ பிளான்ட்டினுடைய ஸ்டெம்முக்கு அடியில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா லாங் பீட்டியோல்ஸ் இருக்கும், அதாவது நீளமான இலைக்காம்பு இருக்கும். மேலே வர வந்து பார்த்தோன்னா ஷார்ட் பீட்டியோல்ஸ் இருக்கும். அப்போ மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா இலையும் எப்படி இருக்கும், நமக்கு கண்ணுக்கு தெரியும். கீழே இருக்கக்கூடியது லாங் பீட்டியோல்னால வெளியில் தெரியும். அடுத்தடுக்கில் இருக்கக்கூடியது கொஞ்சம் ஷார்ட்டாக, அதை விட ஷார்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்குது அதை விட ஷார்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அதை விட ஷார்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா இலையும் எப்படி இருக்கும், மேலேருந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக நமக்கு தெரியும். ஸோ அதை தான் வந்து சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் தான் லீஃப் மொசைக்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அக்காலிப்பா இண்டிகா, குப்பமேனி செடி. நம்ம குப்பமேனி செடியில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் லீவ்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது லீஃப் டைப்பு. ஸோ த பேட்டர்ன் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லீஃப் இன்டூ discrete components or segments is termed as leaf type. Based on the number of segments, simple leaves. A leaf said to be the simple when the petiole bears a single lamina. Lamina may be entire, undivided. Example, mango or insist to any depth but not up to the midrib or petiole. Example, cucurbita. ஸோ இப்போ இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிள் லீவ்னா ஒரே ஒரு இலை மட்டும் ஒரு காம்புலேருந்து இருக்கிறது, ஒரு கனவுலேருந்து ஒரு இலை மட்டும் வர்றது, ரைட்டா? ஸோ சிம்பிள் லீவ்ஸ். அப்போ மேங்கோ நம்ம மாமரத்து இலையோ அல்லது குக்கர்பிட்னா கொடி இருக்கு இல்லையா, சுரக்கா அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு இலை தான் இருக்கும். அதாவது சிம்பிள் லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே காம்பவுண்ட் லீஃப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட்டமாக இலைகள் இருக்கிறது. காம்பவுண்ட் லீவ் இஸ் ஒன் விச் த மெயின் கேஸ் பியர்ஸ் மோர் தென் ஒன் லாமினா சர்ஃபேஸ் கால்டு லீஃப்லெட்ஸ். லீஃப்லெட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இலைகளாக இருக்கிறது. இப்போ வேப்ப மரத்தில் இருக்கிறது காம்பவுண்ட் லீஃப் தான், கருவேப்பிலை செடியில் இருக்கிறது காம்பவுண்ட் லீஃபு, முருங்கை தலை காம்பவுண்ட் லீஃபு, கொத்தமல்லி தலை காம்பவுண்ட் லீஃபு. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் லீவ்ஸ். அதில் இருக்கக்கூடிய இலைகளுக்கு பேர் லீவ்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், லீஃப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? காம்பவுண்ட் லீவ்ஸ் ஹேவ் எவால்வ்டு டு இன்க்ரீஸ் டோட்டல் லாமினா சர்ஃபேஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா லீஃப்லெட்ஸும் சேர்ந்து ஒரு இலையாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒவ்வொன்றும் தனித்தனி இலைகளாக இல்லாமல் மொத்த இலைகளையும் சேர்த்து ஒரு இலையாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். தேட் இஸ் ஒன் ஆக்சிலரி பட் இன் த ஆக்சில் ஆஃப் த ஹோல் காம்பவுண்ட் லீஃப். த லீஃப்லெட்ஸ் ஹவர் டு நாட் possess ஆக்சிலரி பட்ஸ். ஸோ அப்போ அந்த ஆக்சிலரி பட் அப்படிங்கிறது அந்த லீஃப் லேமினா, அந்த மொத்த லீஃபும் உருவாகக்கூடிய இடத்துல தான் இருக்குமே தவிர ஒவ்வொரு லீஃப்லெட்டு பக்கத்தில் என்ன இருக்காது, அந்த ஆக்சிலரி பட்ஸ் அந்த இடத்துல இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். ஸோ இப்போ இதில் பின்னேட்லி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு ரேக்கிஸில் ஒரு லீஃப்லெட்ஸாக வர்றது, அதுதான் பின்னேட்லி. பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் இஸ் டிஃபைன்ட் as one in which the rack is அப்படின்னு சொல்லுவோம். bears laterally a number of leaflets arranged alternately or in an opposite manner as in Tamarindus cassia. ஸோ டாமரிண்டஸ்ங்கிறது புளி, கேசியா ஆரிகுலேட்டாங்கிறது ஆவாரந்தலை. ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னேட்லி காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? சிறகு கூட்டிலை, ஒரு ரெக்கை மாதிரி இருக்கிறது. ஸோ பறவையினுடைய ரெக்கை எப்படி ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ரேக்கிஸில் ஒரு இலை மட்டும்தான் இருக்கும், ரைட்டா? அதே வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கிற டைப் யூனிபின்னேட் அப்படின்னு எடுத்தோம்னா the rachis is simple and unbranched which bears leaflets directly on its sides in alternate or opposite manner. Example, rose, neem. இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிபின்னேட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரேக்கிஸில் ஒரு சிம்பிள் லீஃப் அன்பிரான்ச்சாக இருக்கக்கூடியது. ஸோ இப்போ வேப்பந்தலை வந்து பார்த்தோம் அப்படின்னா வேப்பந்தலை அந்த இணுங்கும் இல்லையா, ஸோ அது ஒரு இலையை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரேக்கிஸ் ஒரு குச்சி இருக்கும், அதில் ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும், வேப்பந்தலை இருக்கும், ஒட்டிகிட்டு இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறது தான் யூனிபின்னேட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரெண்டு டைப் இருக்குது. when the leaflets are even in number the leaf is said to be peripinnate. எக்ஸாம்பிள் Tamarindus. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா peripinnate அப்படின்னா இலை வந்து ரெண்டாக முடியும். ஸோ இப்போ இது ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா புளியந்தலை. ஸோ புளியந்தலை வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், இப்போ நடுவில் ஒரு மைய குச்சி ஒன்று போதா, அந்த குச்சியில் தான் ரெண்டு சின்ன சின்ன இலையை ஒட்டிகிட்டு இருக்குது ரெண்டு பக்கமும் ஆப்போசிட் மேனரில். ஸோ மேலே முடியும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இலையாக முடியுது. ஸோ அப்போ அது வந்து பேரிபின்னேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோன்னா வேப்பந்தலை. ஸோ இப்போ வேப்பந்தலை குச்சி இருக்கா, ஸோ இது ரெண்டு பக்கமும் ஆப்போசிட் மேனரில் வருது, மேலே எப்படி ஒரே ஒரு இலையாக முடியுது. ஸோ அப்போ அந்த ஒரு இலையாக முடிஞ்சிச்சு, அதுக்குன்னா என்னது யூனிபின்னேட் அப்படின்னு பேர். யூனிபின்னேட் இம்பேரிபின்னேட் அப்படின்னு சொல்லுவோம். அசாடிரெக்டா இண்டி வேப்பந்தலை. அடுத்து சி வந்து பார்த்தோன்னா பைபின்னேட், சீசல்பீனியா. சீசல்பீனியா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே ஒரு ரேக்கிஸ் இருக்குது, ரேக்கிஸில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பக்கம் லீஃப்லெட்ஸ் இருக்குது, அதில் வந்து பார்த்தோம்னா இன்னொரு ரேக்கிஸ் அடிஷ்னலாக இன்னொரு பிரான்ச் இருக்குது, அதுக்குள்ளார தான் என்ன இருக்குது, சின்ன சின்ன லீவ்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் என்னது, பைபின்னேட்லி காம்பவுண்டு லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா
பாரிபினேட், இதுலேயும் 2 இலை முடியறதாகவும் இருக்குது, ஒரு இலை முடியறதாகவும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரைபினேட், மொரிங்கா. ஸோ ட்ரைபினேட் அப்படின்னு என்னது, ஒரு ரேக்கேஸ், அதுக்கடுத்தது ஒரு ரேக்கேஸ், அதுக்கடுத்தது ஒரு ரேக்கேஸ், அதனால இதுக்கு பேர் ட்ரைபினேட்லி காம்பவுண்ட் லீஃப்னு சொல்லுவோம். அடுத்தது டீகாம்பவுண்டு, கோரியாண்ட்ரம். ஸோ இதில் காம்பவுண்ட் லீஃபே பார்க்க முடியாது, ஸோ பாலிபினேட்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா இலைகளும் எப்படி இருக்கும், கலந்து இருக்கும், ஒரு தலையாக இருக்கும், ரைட்டாக. அதுக்கு பேர் டீகாம்பவுண்ட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் அடுத்த டைப்பு. when the leaflets are odd in number, the leaf is said to be imparipinnate. எக்ஸாம்பிள் அசாடிரெக்டா, நீம். ஸோ இப்போ முன்ன பார்த்தோம் இல்லையா, வேப்பந்தலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நுனியில் என்ன ஆகும், ஒரு தலையாக முடியும். ஸோ அதுக்கு பேர் imparipinnate. Bipinnate compound leaf, the primary rachis produces secondary rachis which bear the leaflets. ஸோ இப்போ ப்ரைமரி ரேக்கிஸ் வந்து செகண்டரி ரேக்கிஸ் வந்து அதில் லீஃப்லெட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பைபின்னேட் அப்படின்னு சொல்லுவோம். த செகண்டரி ரேக்கி ஆர் நோன் அஸ் பின்னே அப்படின்னு சொல்லுவோம். பின்னேட் அப்படிங்கிறது தான் பின்னே. நம்பர் ஆஃப் பின்னே வேரஸ் டிபெண்டிங் ஆன் த ஸ்பீசிஸ். எக்ஸாம்பிள் டிலோனிக்ஸ் ரீஜியா, வாதனா மரம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் டிலோனிக்ஸு. அடுத்து ட்ரைபின்னேட், 3 இருக்கிறது. when the trachis branches thrice the leaves is called tripinnate. that is the secondary rachis produce the tertiary rachis which bear the leaflets. Example moringa oleifera, முருங்கை மரம், ரைட்டா. Decompound, when the rachis of leaf is branched several times it is called decompound. Example Daucus carota, carrot, Coriandrum sativum, கொத்தமல்லி, ரைட்டா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். பால்மேட்லி அப்படின்னா என்னது, நம்ம கை வந்து பாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் லீஃப் தான் பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். A palmately compound leaf is defined as one in which the petiole bears terminally one or more leaflets which seem to be radiating from a common point like fingers from the palm. ஸோ இப்போ முன்ன சொன்னது தான், நம்ம கையை விரித்தோம் அப்படின்னா 5 விரலும் விரிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் பாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் யூனிஃபோலியேட் அப்படின்னு சொல்லுவோம். யூனிஃபோலியேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா when a single leaflet is articulated to the petiole it's said to be unifoliate. எக்ஸாம்பிள் சிட்ரஸ். சிட்ரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் லீஃப். ஏன் அது, ஆனால் ஒரு இலை தாங்க சார் இருக்குது அப்படின்னு கிடையாது. கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இலை இருக்கும், நமக்கு தெரியாது, அது வந்து மாடிஃபைட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து யூனிஃபோலியேட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பைஃபோலியேட்டு, 2 இலை இருக்கிறது. when there are 2 leaflets articulated to the petiole is said to be bifoliate. எக்ஸாம்பிள் ஜார்னியா டைஃபிலா. டைஃபிலா அப்படின்னாலே 2 இலையாக இருக்கிறது தான். நம்ம இது வந்து அழகுக்காக வளர்க்கக்கூடிய செடிங்க. ட்ரைஃபோலியேட்டு, 3 இலை இருக்கிறது. there are 3 leaflets articulated to the petiole is said to be the trifoliate. எக்ஸாம்பிள் wood apple, eagle marmalus, வில்வ இலை இருக்கு இல்லையா, ஸோ அது. அண்டு க்ளவர், க்ளோவ் இருக்கு இல்லையா, க்ளோவ்னு அது நம்ம கிராம்பு செடி, ட்ரைஃபோலியம். அடுத்து குவாட்ரிஃபோலியா, 4 இலை ஓட்டிகிட்டு இருக்கிறது. there are 4 leaflets articulated to the petiole is said to be quadrifoliate. எக்ஸாம்பிள் பாரிஸ் குவாட்ரிஃபோலியா, மார்சிலியா. மார்சிலியா அப்படிங்கிறது நம்ம நிலத்தில் வாழக்கூடிய ஒரு அக்வாட்டிக் ஃபேன். நம்ம வாழைக்காட்டில வந்து பார்த்தோன்னா 4 இலை இருக்கும், ஹார்ட் ஷேப். ஒரு இலை வந்து ஹார்ட் ஷேப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 4 இலைகள் ஒட்டி இருந்துச்சுன்னா அதுதான் மார்சிலியா அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. அடுத்து மல்டிஃபோலியேட் ஆர் டிஜிட்டேட் அப்படின்னு சொல்லுவோம். 5 or more leaflets are joined and spread like fingers from the palm as in Clium pentaphylla, Bombax zeba. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிஃபோலியேட் ஆர் டிஜிட்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இதனுடைய லீஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் பிக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தோன்னா சிட்ரஸ் லீஃபு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா யூனிஃபோலியேட் அப்படின்னு சொல்லுவோம். மேலே பாருங்கள், மேலே ஒரு இலை இருக்கும், கீழே ஒரு இலை மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து அதனுடைய மாடிஃபிகேஷன்ஸ் தான், ரைட்டா. ஸோ அதனால் இது வந்து காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பைஃபோலியேட்டு. ஸோ இலை எப்படி இருக்கும், ஒவ்வொன்றிலையும் 2 இலை ஜாயிண்டடாக இருக்கா, ஸோ இது பைஃபோலியேட்டு. ஸோ இது வில்வ இலை, ட்ரைஃபோலியேட்டு. ஸோ 3 இலை இருக்கும், மேலே இருக்கக்கூடிய பெரிய இலையாகவும் கீழே இருக்கிறது 2 இலை சின்ன இலையாகவும் இருக்கும். ஸோ இது ட்ரைஃபோலியேட்டு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா குவாட்ரிஃபோலியேட்டு. ஸோ கம்லினா இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் இருக்குது, கம்லினால இது வந்து வேறு செடி. ஸோ இது வந்து குவாட்ரிஃபோலியேட் அப்படின்னு சொல்லுவோம், 4 இலைகள் இருக்கிறது. மார்சிலியா கூட நம்ம சொல்லலாம், ரைட்டா. மார்சிலியாவிலேயும் வந்து பார்த்தோன்னா இந்த 4 இலைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா அப்படின்னா மல்டிஃபோலியேட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த செடி இருக்கு இல்லையா, பாம்பாக்ஸ் ரீஜியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன சொல்லுவோம், அந்த அது பெரிய சரி அந்த செடி பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு இலை. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் என்ன சொல்லுவோம், இன்னொரு இலை இதே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிஃபோலியேட் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிஃபோலியேட் நிறைய இலை ஒரே ரீஜியன்ஸ்லேருந்து ரவுண்டாக தெரியும், ரைட்டா.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா the main function of the leaf is food preparation by photosynthesis. Leaves modified to perform some specialized functions. They are described below. ஸோ இங்கே கீழே லீஃப்னுடைய மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன தான், ஃபோட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்பிரேஷன், அதாவது கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் தான். ஸோ இப்போ இது இல்லாமல் அடிஷ்னலாக சில வேலைகளை செய்வாங்க இலைகள். ஸோ இப்போ அவங்கள தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லீஃப் மாடிஃபிகேட்டட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா லீஃப் டெண்டல்ஸ். In some plants, stem is very weak and hence there are some special organs for attachment to the support. So some leaves are partially or wholly modified into tendrils. நம்ம கொடிகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டெண்டல்ஸ் பற்று கம்பிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதனுடைய மாடிஃபிகேஷன், லீஃப்னுடைய மாடிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ அந்த செடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் இலை இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைரலாக அந்த டெண்டில்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல இலை தான் இருக்கணும், ஆனால் அந்த இடத்துல இலைக்கு பதில் என்ன இருக்குது, டெண்டில் இருக்குது. ஸோ அப்போ அந்த டெண்டில் எது ஹெல்ப் பண்ணுது, சப்போர்ட்டிங் ஆர்கனாக ஹெல்ப் பண்ணுது இல்லையா. Tendril is a slender, wiry coiled structure which helps in climbing the support. Some of the modifications of leaf tendrils are given below. ஸோ என்டையர் லீஃபும் டெண்டிலாக மாறிக்கிறது லேத்ரைஸ் வாட்டரேட்டஸ், ஸ்வீட் பீ, இனிப்பு பட்டாணி செடி. ஸ்டிப்யூல்ஸ் வந்து டெண்டிலாக மாறிக்கிறது ஸ்மைலாக்ஸு. டெர்மினல் லீஃப்லெட்டு, நுனி இலை மட்டும் மாறிக்கிறது நரவேலியா. லீஃப் டிப்பு, நுனி இலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோரியோசா. ஏபிக்கல் லீஃப்லெட்டு, நுனியில் இருக்கக்கூடிய லீஃப்லெட்ஸ்னால் சிறு இலைகள்னு சொல்லுவோம், அது வந்து பைசம். பிடிஓல் வந்து டெண்டிலாக மாறிக்கிறது கிளமேட்டிஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா லீஃப் மாடிஃபிகேஷனில் டெண்டில்ஸ். அடுத்து லீஃப் ஹூக்ஸ், கொக்கிகளாக மாறி இருக்கிறது. இன் சம் பிளான்ஸ் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஹெல்ப் த பிளான்ட் டு கிளைம்ப். இன் கேட் ஸ்னைல், பிகோனியா அங்குஸ்காட்டி, an elegant climber, the terminal leaflets become modified into 3 very sharp, stiff and curved hooks, very much like the nails of a cat. ஸோ இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பூனையோட நகம் மாதிரி எப்படி இருக்கும், அந்த 3 லீஃப்லெட்ஸும் டெர்மினல் லீஃப்லெட்ஸ் என்ன இருக்கும், நகம் மாதிரி அப்படி கொக்கிகளாக மாறி இருக்கும். பூனையோட நகம் மாதிரி இருக்கிறனால தான் அதுக்கு பேர் என்னது, கேட் ஸ்னைல் அப்படின்னு பேர். தீஸ் ஹூக்ஸ் cling to bark of a tree and act as organs of support for climbing. The leaf spines of asparagus also act as a hook. ஸோ இப்போ லீவ் ஸ்பைன் அப்படிங்கிறது முட்கள், ரைட்டு. அஸ்பராகஸ்னுடைய அந்த முள்ளு கூட என்ன தான், மாடிஃபைடு லீவ்ஸ் தான், ஓகேவா, ஹூக் மாதிரி தான் செயல்படும். அடுத்தது லீவ் ஸ்பைன்ஸ் அண்டு ப்ரிக்கிள்ஸ்னால் சின்ன சின்ன முள், ரோஜா செடியெலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதான் ப்ரிக்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஸ்பைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேக்டஸு இதுலாம் இருக்கிறது எல்லாமே ஸ்பைன்ஸ். Leaves of certain plants develop spinous structures either on the surface or on the margins as an adaptation to herbivory and xeric conditions. Xeric அப்படிங்கிறது xerophytic condition, வறண்ட நிலத்தில் வளரக்கூடியது, பாலை நிலங்களில். எக்ஸாம்பிள் ஜிசிபஸ் ஆர்கிமோன் மெக்சிகானா, prickly poppiesன்னு சொல்லுவோம். Solanum trilobactam, தூதுவளை. In xerophytes such as Opuntia, சப்பாத்திகள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் prickly pear and euphorbia leaves and stipules are modified into spines. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தோன்னா ப்ரிக்கிள்ஸாகவும் லீவ்ஸாகவும், அதாவது ப்ரிக்கிள்ஸாகவும் ஸ்பைன்ஸாகவும் மாறக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். ப்ரிக்கிள்ஸ் ஆர் ஸ்மால் ஷார்ப் ஸ்ட்ரக்சர் which are the outgrowths from epidermal cells of stem or leaf. It helps the plant in scrambling over other plants. It is also protective against herbivory. Example rosa species. ஸோ இப்போ நம்ம ரோஜா செடியில் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் என்னது, ப்ரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஸ்பைன்னு சொல்ல மாட்டோம், ப்ரிக்கிள்ஸ். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் லீவ்ஸ். ஸோ அப்போ ஸ்டோரேஜ், இப்போ முன்ன ரூட் ஸ்டெம்லேயும் ஸ்டோரேஜ் பண்ணுச்சு இல்லையா, ஸோ இவங்களையும் லீஃப்லேயும் சில ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க. சம் பிளான்ஸ் ஆஃப் saline or xerophytic habitats and members of family Crassulaceae commonly have fleshy or swollen leaves. These succulent leaves store water, mucilage or food material. Such storage leaves resist desiccation. டெசிகேஷனாக வாடி போகாமல் இருக்கிறது அல்லது காஞ்சி போகாமல் இருக்கிறதா இருக்குது. எக்ஸாம்பிள் அலோ, அகோ, பிரையோஃபிலம். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் பண்ணக்கூடாது. அப்போ இதுக்குள்ளே யார் இருப்பாங்கன்னா ஸ்டோரேஜ் ஆகும். இப்போ கத்தாழை செடியை உடச்சி நம்ம வெட்டினா உள்ள ஜெல்லியில் எக்ஸ்ட்ரப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே ஸ்டோர்டு மெட்டீரியல் தான், ரைட்டா. ஸோ அப்போ அந்த தாவரம் வந்து என்னாகக்கூடாது, காஞ்சி போயிடக்கூடாது. தண்ணியே இல்லை அப்படின்னாலும் இப்போ கத்தாழை செடியை வந்து சும்மா மேலே நிலகாலெலாம் கட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அது கட்டி விட்டுருந்தாலும் அது என்னாகும், அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை என்ன பண்ணிக்கும், உறிஞ்சிக்கும், ரைட்டா. ஸோ அது வறண்ட நிலத்தில் வளரக்கூடியது. அடுத்து பார்த்தோன்னா ஃபில்லோடு, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஃபில்லோடு, ஃபில்லோக்ளாடு, கிளட்டோடு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஃபில்லோட்ஸ் ஆர் ஃப்ளாட் கிரீன் கலர்டு லீஃப் லைக் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் petioles or rachis. The leaflets or lamina of the leaf are highly reduced or caducous. The phyllodes perform photosynthesis and other functions of leaf. Example Acacia auriculiformis, Australian Acacia and Parkinsonia. ஸோ இப்போ ஃபில்லோடு இவங்களை வந்து பார்த்தோன்னா அந்த லீஃப்லெட்ஸ் என்னவா மாறி இருப்பாங்க,
ஃபில்லோட மாதிரி இருப்பாங்க. சரியா? பீட்டியோல்ஸ் ஆர் ராக்கிஸ். அந்த ராக்கிஸ் அப்படிங்கிறது அந்த இலைகள் இருக்கக்கூடிய அந்த காம்பு. பீட்டியோல் அப்படிங்கிறது இலைக்காம்பு. இலைக்காம்பு வந்து என்னவா மாதிரி இருப்பாங்க? இலை மாதிரி ஃப்ளாட்டனாக மாறி இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் ஃபில்லோட. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ஃப்ளோரல் பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா செப்பல், பெட்டல், ஸ்டாமன் அண்டு கார்பல்ஸ் 4 இருக்கும் இல்லையா? ஸோ செப்பல் அப்படிங்கிறது புள்ளி வட்டம். அதாவது பூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே பச்சை கலராக மொட்டாக இருக்கும்போது பூவை மூடி இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்பல். பெட்டல் அப்படிங்கிறது கலர்டு பார்ட்டு, பூவுடைய அந்த இதழ் பகுதி. அடுத்து ஸ்டாமன்ஸ் அப்படிங்கிறது மகரந்தம் இருக்கக்கூடிய பகுதி. இட்ஸ் ஆக்ட் லைக் ஏ மேல் பார்ட்டு. அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவியூல். கார்பல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஃபீமேல் பார்ட், அதில் தான் ஓவியூல் இருப்பாங்க. ரைட்டா? ஸோ இப்போ இது எல்லாமே லீஃப் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இதில் செப்பலும் பெட்டலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து ரீப்ரொடக்ஷனில் ஈடுபட மாட்டாங்க, ஆனால் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செப்பல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டாக இருக்கும்போது ஃப்ளவர் பார்ட்ஸை பாதுகாக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர்டாக இருக்கிறதுனால பூச்சிகளை இன்செக்டை அட்ராக்ட் பண்ணும். எதுக்கு? ஃபார் பெட்டர் பாலினேஷன்ஸுக்காக. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாமன்ஸ் அப்படிங்கிறது மகரந்த பகுதி. இது வந்து பார்த்தோன்னா மைக்ரோஸ்போரோஃபில் அப்படின்னு சொல்லுவோம். ஃபில்லம்னாலே லீஃபு. ஸோ இது வந்து மேல் கேமிட்டை உருவாக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தோன்னா கார்பல், ஃபீமேல் கேமிட்டை உருவாக்கக்கூடியது, மெகாஸ்போரோஃபில் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது லீஃப் டூரேஷன். இப்போ லீஃப் டூரேஷன் அப்படின்னா ஒரு இலை வந்து அதில் இருக்கக்கூடிய அமைப்பு எவ்வளோ நாள் இருக்குது. லீவ்ஸ் மே ஸ்டே அண்ட் function for few days to many years, largely determined by the adaptations to climatic conditions. ஸோ அப்போ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி லீஃப் ஒரு நாளும் இருக்கலாம் அல்லது சில வருடங்களும் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னது? லீஃப் டூரேஷன் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் காடுக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெகேஷியஸ். ஃபாலிங் ஆஃப் சூன் ஆஃப்டர் ஃபார்மேஷன். எக்ஸாம்பிள் ஒப்பன்சியா, சிசஸ், குவாட்ராங்குலரிஸ். இங்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமே இலை கொட்டி போயிடும். ஏன்னா அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஜெரோஃபைட்டி கண்டிஷன்ஸில் வறண்ட நிலத்தில் இருக்கும். ஸோ அப்போ இலைகள் இருந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் வாட்டரே உள்ளே இருக்காது. ஸோ அப்போ அது வந்து பார்த்தோன்னா காடுக்கஸ், ஃபெகேஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெசிடியஸ். ஃபாலிங் அட் த எண்ட் ஆஃப் க்ரோயிங் சீசன் ஸோ தட் த பிளான்ட் இஸ் லீஃப்லெஸ் இன் வின்டர், சம்மர் சீசன். எக்ஸாம்பிள் மேப்பிள், பிளமேரியா, லானியா, எரித்ரைனா. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா டெசிடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இலை எப்போ விடும் அப்படின்னா அதனுடைய சீசன் முடியலை, க்ரோயிங் சீசன் முடியலை, இலையெல்லாம் உதிர்ந்துட்டு திரும்ப முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு பேர் டெசிடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். எவர்கிரீன். ஸோ இப்போ எவர்கிரீன் என்னது? எப்பயுமே லீஃப் இல்லாது. லீவ்ஸ் பர்சிஸ்ட் த்ரூ அவுட் த இயர், ஃபாலிங் ரெகுலர்லி ஸோ தட் த ட்ரீ இஸ் நெவர் லீஃப்லெஸ். ஸோ எக்ஸாம்பிள் மைமோசஸ், கேலோஃபிலம். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லீஃப் எப்பயுமே அதில் இருந்துகிட்டே இருப்பாங்க, எப்பயும் பச்சையாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. ரைட்டா? அடுத்து மாசசன்ட். லீவ்ஸ் நாட் ஃபாலிங் பட் வித்தரிங் அண்ட் த பிளான்ட் அஸ் இன் செவரல் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேகேசி. ஃபேகேஜில் வந்து பார்த்தோன்னா லீஃப் எப்பயுமே கீழே விழாது, பட் வித்தரிங் ஆன் த பிளான்ட்டே வந்து இது வாடினா தான் இலை விழும். ரைட்டா? ஸோ அதுதான் மாசசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த லெசன் வந்து என்ன ஆகுது? முடியுது. ஸோ நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்த்தோன்னா நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கப்பா. தேங்க்யூ.